13 நம்பர் பஸ் போயிடுச்சா? இப்பதான் ஒண்ணு போச்சு. அடடா, ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தா கூட நீங்க அதுல போயிருக்க முடியாது. ஏன் சார்? ஏன்னா அது லேடி ஸ்பெஷல். லேடிஸ் பஸ்ஸா? அப்ப ஜென்ஸ்க்கு எப்ப பஸ் விடுவாங்க? அப்படி ஒரு பஸ் கிடையாதுங்க. என்னடே, நீங்க எல்லாம் ஆம்பளைங்களாடா? இந்த நாட்டுல லேடிஸ்க்கு பஸ் விட்டுருக்கானுங்க, ஜென்ஸ்க்கு பஸ் விட மாட்டாங்களா? அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களாடா? அது ஒண்ணு இல்லைங்க, உரசிக்காம போறதுக்காக பொம்பளைங்களுக்காக தனியா அப்படியே பஸ் விடுறாங்க. ஏன் உரசிக்காம போகணும்னு நினைக்கிற ஆம்பளைங்களே கிடையாதா? இந்த காலத்துல அப்படி யாருங்க இருக்கா? நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன். இந்த ஆட்டோல போகணும். ஓஹோ, இந்த நாட்டுல ஒரு ஆம்பளை கற்போட இருக்கணும்னா அவன் ஆட்டோவில் தான். ஐயோ, நான் இல்ல. அவசரப்படாத, அவசரப்படாத. நான் ஒண்ணும் மயங்கிட மாட்டேன். நான் என்னைக்கு ஸ்டடி. 4 நாள் ஆச்சு சார். போயா. தங்கறதுக்கு இடம் கூட இல்ல சார். என் மேல இறக்கப்பட்டதுக்கு யாருமே இல்லைங்களா சார்? தம்பி, நீ வாப்பா. சார், இந்த உலகத்தில் இதயம் உள்ளவங்களே யாரும் இல்லையா சார்? தம்பி, அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. சரி, நான் இருக்கேன். சரி, வா. ஸ்டூடெண்ட்ஸ் சார், 1 மினிட். நாம இந்த உலகத்துல பிறந்ததே மத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறதுக்காக. பாவம், இவர் கதையை கேட்ட உடனே என் கைக்குட்டியே நனைஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க ரூம்ல தங்கறதுக்கு இடமும் திங்கிறது கொஞ்சம் சோறும் கொடுங்க. காலையில நீங்க எழுந்திருக்க முன்னாலேயே அவர் எந்திரிச்சு போயிடுவார். இல்லைங்க சார்? உங்களை யார் அந்த புண்ணியத்தை கட்டிக்க போறவன்? டேய், ஒரு ரூம்ல எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர் சார். 4 பேர் தான் இருக்கணும். 4 பேர் கெஸ்ட் சார். ஃபர்ஸ்ட் ஒரு ரூம்ல 6 7 இவரை சேர்த்துக்க. சரி சார். சார், இவர் ரூம்ல நீங்க தங்கிங்க. சரிங்க. இந்தாங்க. அடடடா, என்ன பெருந்தன்மை பாத்தியா? இவ்வளவு கஷ்டத்துல பணம் வேண்டாம்னு சொல்றாரா? எப்படி வாழணும்ங்கறத இவரை பார்த்து கத்துங்கடா. சார், நீங்க ரூம்ல தங்கிங்க. நல்லது. நீ தங்க வச்சுக்கிறேன். ஜெய் ஆஞ்சநேயா. என்னடா கோலம்? குழாயில் தண்ணி வரல, வாட்ச்மேன் சொல்ல வேண்டியதானே? ஏன் ரூம்ல எதுக்கு வந்து நிக்கிறீங்க? குழாயில தண்ணி டப்பா டப்பா டப்பான்னு வருது சார். அப்புறம் ஏன்டா ஏன் ரூம்ல ஜட்டியோட வந்து நிக்கிறீங்க? ஆனா குழாவை தான் சார் மூட முடியல. எது, குழாயை மூட முடியலையா? ஏன்? குழாயை சேர்த்து கழட்டிட்டு போயிட்டான் சார். யாரு? நேத்து ராத்திரி ஒருத்தனை கூட்டு வந்து தங்க வச்சுக்கன்னு சொன்னீங்களே, அவன் தான் சார். சார், போனவன் எல்லாத்தையும் திருடி போயிட்டான் சார். அவனை பார்த்து எப்படி வாழுதுன்னு கத்துக்க சொன்னீங்களே, இப்ப நான் எப்படி காலேஜுக்கு போது முடிச்சிருக்கிறேன் சார். சே, சொல்லாதீங்கப்பா, கேட்கறதுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. சரி, உங்களை யாராருக்கு என்னென்ன காணாம போச்சுன்னு ஒரு லிஸ்ட் கொடுங்க, நஷ்டீடு நான் தர்றேன். ஆமா, உங்க ரூம்ல மொத்தம் 6 பேர் இல்ல, எங்க இன்னொருத்தர் காணோம்? சார், அவன் ராத்திரியில ஜெட்டி இல்லாம லுங்கியோட போடுறான் சார். பழக்கம் போறவன் லுங்கி சேர்த்து உருகிட்டு சார். இப்ப எப்படி வெளியே வரும் தெரியாம அவசப்பட்டுக்கிறான் சார். சார், டேய், நீ அங்கேயே வந்துடாத. உனக்கு லுங்கி நான் கொண்டு வரேன்டா. ரொம்ப நன்றிங்க. என் கடமை தான் நான் செஞ்சேன். வரங்க. எங்கடா திருட்டு போல போற பொழப்பாடா? பொழைச்சு போலீங்கடா. இன்னைக்கு என்ன கதியாகிற பாரு. பொடி. இது என்ன சார் நியாயம்? ஒரு திருடனை பிடிச்சு கொடுத்ததுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணி லாக்கப்ல வச்சிருக்கீங்களே, இதான் உங்க நீதியா? அப்ப திருடுறீங்க, நீங்க சொல்ல போறீங்களா? என்ன நடந்ததுன்னு அவர்கிட்டயே போய் கேளுங்க. தம்பிங்களா, என் நிலைமையை பாத்தீங்களா? இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? என்ன சார் நடந்தது சொல்லுங்க சார். எப்பவுமே திருடன் பணத்தை புடிங்கிட்டு முன்னாடி ஓடுவான், பணத்தை பறி கொடுத்தவன் புடிங்க புடிங்கன்னு பின்னாடி ஓடுவான். இதுதானே வழக்கம். ஆமா சார். அது நேத்து அப்படியே உல்டாவா மாறி தலைகீழ பணத்துக்கு சொந்தக்கார முன்னாடி ஓட, திருட புடிங்க புடிங்கன்னு பின்னாடி ஓடினானா, நான் பரிதாபப்பட்டு ஓடி போய் அவன் கூட ஸ்டக்கிள் பண்ணி 2 அப்பு வேற விட்டு, மகன் என்னமோ சொல்ல வந்தான், பேச விடாம வாயிலேயே குத்தி பணப்பைய புடிக்கி திருடு கட்டியே கொடுத்த போன்னு சொல்லிட்டேன். இது தப்பா? தப்புதான் சார். ஜாமீன் லெட்டர் டே போட கொடு. திடீர்னு ஸ்ட்ரைக்குங்கிறானுங்க, பந்துங்கிறானுங்க, பஸ் இல்லங்கிறானுங்க. எவ்வளவு தூரம் நடக்கிறது? நம்ம பரவாயில்ல, இடம் வயசு தாங்கிக்கிறோம். இந்த கிழங்கட்டுக்கு என்ன பண்ணுமோ? கிழவெல்லாம் தண்ணி கிண்ணி போட்டுச்சா? தண்ணி இல்லப்பா, வயசா போச்சுல, அதான் மயக்கம் போட்டு வந்துச்சு. நமக்கே வம்பு. நீங்க எல்லாம் மனுஷனுங்களா? நட்ட நடு வீதியில ஒரு வயசான பெரியவர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு, ஒரு கை கொடுத்தாருங்களா குறைஞ்சு போயிருவீங்களா? உங்களுக்கு எல்லாம் இதையுமே கிடையாதாடா? ஏன் சார், நீங்க திரும்ப மாட்டீங்களா? பொச்ச முடிக்கு போடா.
பெரியவரே யார்ப்பா நீ? அதெல்லாம் கேட்காதீங்க. இப்ப நான் சொல்ல போறத மட்டும் கேளுங்க. சொல்லு. மொத்த சொத்தையும் முத்து ஆ. முத்து முத்து பெரியவரே பெரியவரே பூட்டாம்பா. கிழவன் மண்டையை போட்டான். இந்த சோடா குட்ட கிழவன் மண்டையை போட்டான். சோடா குடுக்கு முன்னாடியா இல்ல பின்னாடியா? யோ, நீங்க பேசுறத பார்த்தா நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லுவீங்க போல இருக்கு. வீண் பேச்சு. போலீஸை கூப்பிடுவோம், அவங்க பாத்துக்குவாங்க. என்னது போலீஸா? என்னப்பா இது? நாட்டுல எப்ப பார்த்தாலும் குத்து கொலை, அதை பிடிக்க போலீஸ் வர்றது இதே தானா? சார், செத்து போன பெரிய ஒரு விஷயம் அவங்களை என்கொயரி பண்ண வந்திருக்கோம். சார், அந்த கிழவை எப்படி செத்தான்னு எனக்கு தெரியாது சார். மயங்கி விழுந்தா சோடா கொடுத்த, அவ்வளவுதான் சார். அது எப்படி சார்? சோடா குடிச்சா வச்சு செத்து போயிடுவானா? சோடால என்ன கலந்து கொடுத்தீங்க அதை முதல்ல சொல்லுங்க. கலந்தா? சம்பவம் நடந்த அன்னைக்கு. சம்பவமா? ஆமா சார், சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க எத்தனை மணிக்கு ஹாஸ்டல் விட்டு வெளியே போனீங்க? எத்தனை மணிக்கு அந்த பெரியவரை பாத்தீங்க? மத்தவங்க எல்லாம் ஒதுங்கி நின்ன போது நீங்க மட்டும் ஏன் சோடா கொடுத்தீங்க? இதெல்லாம் கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா சார் எஃப்ஐஆர் போட்டுருவாரு. எஃப்ஐஆரா? அப்படின்னா அதெல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்தா தெரியும். இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் தினமும் சாயந்தரம் ஸ்டேஷனுக்கு வரீங்க, கையெழுத்து போடுறீங்க, போறீங்க. புரியுதா? நான் வரேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? தேவையில்லை சார். நான் அப்பவே சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? இப்ப அவஸ்தைப்படுறீங்க. ஆமா, இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு இப்ப தாண்டா சம்பவம் நடக்க போகுது. சம்பவம். ஆளாளும் சம்பவம். ஆளாளும் சம்பவம். சம்பவம். நீ தானே அந்த ஹாஸ்டல் வார்டன்? ஆமாங்க. நீங்க யார்? செத்து போன பெரியவரோட மகன் முத்துவேலு. உளறா சார். செத்து போன பெரியவரோட உண்மையான மகன் நான் தான். ஆமா, அவர் சாகும்போது சொத்தெல்லாம் முத்துசாமி பேருக்கு தானே சொன்னாரு. இப்ப இவன் வளர்றான் சார். முத்துவேலுக்குன்னு தானே சொன்னாரு. யோ, முத்துசாமின்னு சொல்ல, முத்துவேலு சொல்ல. அந்த கிழமை மொத்த சொத்தும் முத்துன்னா போட்டு போயிட்டாங்க. அப்ப முத்துவேலா தான் இருக்கும். இல்ல முத்துசாமி தான் இருக்கும். இல்ல முத்துவேலு. இல்ல முத்துசாமி. ஏய், முத்துவேலு. இது ஹாஸ்டல். உங்க சண்டையை வெளியே வச்சுக்கங்கய்யா. இப்ப போறோம், மறுபடியும் வருவோம். இதோ பார், மொத்த சொத்து முத்துவேலுக்குன்னு சொன்னா 1.5 உயிர் தப்பிச்சது. இல்ல நடக்கிறதே வேற. நான் இது வரைக்கும் 6 கொலை பண்ணிருக்கேன். 7வது ஆள் நீயா இருக்க கூடாதுன்னா மொத்த சொத்து முத்துசாமி பேருக்குன்னு தான் சொல்லணும். என்ன? டேய் கிழவா, எத்தனை டேன்னு சொல்லக்கூடாதுமாங்க. ஆனா நீ செஞ்சிருக்கிற பாவத்துக்கு உன்னை எழுப்பி எட்டி எட்டி உதைக்கலாம். உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? நான் சோடா கொடுக்கும்போது நீ சொல்லிருக்கலாம்ல, ஐயா எனக்கு சோடா கொடுக்காதீங்க, நான் சாக போறேன்னு. கடக்குன்னு வாங்கி முடக்கணும் குடிச்சிட்டு பூட்டேன். ஒரு பக்கம் இன்ஸ்பெக்டர் தொல்ல, ஒரு பக்கம் தடிபாடு மாதிரி உன் பசங்க தொல்ல. இதுல இருந்து நான் மீடுறதுக்கு வழியே இல்லையா? யார சுடுகாட்டுல வந்து சொல்றவன்? தம்பி, அண்ணா, நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். நீ கவலைப்படாத. சம்பவம் நடந்த மகனை ஒரே அடி பக்கத்துல போலச்சிருவேன். என்னடா ஆளாளுக்கு சம்பவம் சம்பவம் பயமுறுத்துறீங்க? என்ன பெரிய இன்டர்நேஷனல் சம்பவம்? பதறாத. என்ன உதறாத? ஒரு சோடா வாங்கி கொடுத்த பாவத்துக்கு சுடுகாடு வரை கொண்டு வந்துட்டீங்களா? சாகும்போது அந்த கிழவன் கடைசியா என்ன சொல்லிட்டு என்னத்த வெங்காயத்தையும் விளக்கணும் சொன்னா? மொத்தம்னா சொத்துன்னா முத்துன்னா மூணையும் சொல்லிட்டு போட்டாண்டா. மிச்சத்தை இப்ப நான் சொல்லு. மொத்த சொத்துல முத்துவேலுக்கு பாதியும் முத்துசாமிக்கு பாதியும் எழுதி வைங்க. அவ்வளவுதான். ஆனா பாவீங்களா, இந்த உண்மை தெரியாம தான் என்ன ஆளாளுக்கு உருட்டிட்டு இருந்தானுங்க. ஆமா ஏமா, இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும்? சொல்லிட்டு செத்ததே நான் தானே. உண்மை தெரிஞ்சு போச்சு. ஏ பசங்களா, போலீஸ் வர சொல்லுங்க. அந்த 2 தடி பசங்களையும் வர சொல்லுங்க. இனிமே நான் நல்லதே செய்ய போறது இல்ல. அரசு பட்டிக்கு ஒரு டிக்கெட் கொடு. இந்த மஞ்சப்பை யாருது? இது என்ன? எதுக்கு நம்ம நல்லது செய்ய போய் கெட்டதுல மாட்டணும்? நம்ம பை இல்லைன்னு சொல்லி அதை ஏதாவது வம்புல மாட்டிக்கிட்டா இந்த முறை நான் ஏமாற மாட்டேன். இந்த மஞ்சள் பை என்னதுதான்? என்னது இல்லைன்னு சொன்னா நீ விட போறியா? ஏய், என்ன பாக்குற? பை என்னதான்? பையா ஃபுல்லா அடிச்சுட்டு வந்திருக்கான் நம்மளது. என்னமா தர்றீங்க? இங்க வச்சிட்டு போன பைய காணுங்க. என்ன கலரு? மஞ்சள் கலரு. என் புருஷன் கிட்ட கொடுத்துட்டு கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள பையன் காணும், என் புருஷனையும் காணுங்க. ஏங்க இப்படி ஏமாத்துறீங்க? யோ, கொஞ்சம் நிதானமா பேசு. இது வரைக்கும் நான் தான் ஏமாந்துருக்கேன். யாரை ஏமாத்துறது இல்ல தெரியுமா? பொய் சொல்லாதீங்க. புருஷன் மண்டாட்டி ஜோடியா வந்துட்டு ஒரே ஒரு டிக்கெட் வாங்கினா என்ன அர்த்தம்? என்னது பொண்டாட்டியா? யோ, எனக்கு என்ன கல்யாணம் ஆகலையா? நான் கட்ட பிரம்மச்சாரியா? இந்த பை என்னது இல்லப்பா. கொஞ்சம் முன்னாடி காட்டப்போ பை எழுதுன்னு சொன்ன. இப்ப பை மட்டும் ஒண்ணுது, கூட வந்த பொண்டாட்டி வேற ஒருத்தர் தான். ஏய் சீமாத்தரையா, போய் உட்கார்றா. போடா. இந்த பஸ்ல வந்து தப்பா போச்சுப்பா. எனக்கு வேண்டாப்பா இந்த பஸ்.
தம்பி உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு நான் வேணா டிக்கெட் வாங்கிறேன். யாரு இந்த வயசுல நீ டிக்கெட் வாங்குற? எங்கேயோ டிக்கெட் வாங்க வேண்டியவன் பொண்ணுக்கு டிக்கெட் வாங்குறேங்கிற. யாரு வேணாலும் டிக்கெட் வாங்குப்பா, ஆனா நான் வாங்க மாட்டேன். என் புருஷனுக்கும் எனக்கும் காலையில ஒரு தகராறு, அதனால அவர் கோவமா இருக்காரு. இதுதான் நேரம் ஆளாளுக்கு டிக்கெட் வாங்க வந்துருவீங்களே. ஐயோ அம்மா, அது வேண்டாப்பா. தேவடா, ஏமா அல்லடு கோபகம் உன்னாரா? அவனு நானா? வாங்க பெரியவரே, நாம கைம வச்சுட்டு பாக்குறதுக்கு நல்லவரா தெரியுறீங்க. இந்த அநியாயத்தை கேளுயா. ஏன் மாப்பிள அங்க நிக்க சொன்னா இங்க வந்து உக்காண்டிங்க? என்னது மாப்பிளையா? அவனு என்ன கவுனு கோமாளி தலையா? கொத்தவால் சாவடியா கழுத்துல மாட்டிட்டு ஆளாளுக்கு போட்டு அவுக்குறீங்களாடா? மாப்பிள 2 நாளா கோபமா இருக்கிறாரு. அப்ப 3 டிக்கெட்டா? மூடு. நீ மூடு. இதெல்லாம் நல்லது இல்ல. சொக்கப்பட்டிக்கு போனா தெலுசு. நான் ஆசைப்பட்டிக்கு போகணும். சொக்கப்பட்டிக்கு டிக்கெட்டுக்கு டப்பிக்கு தப்பா இனி அது வேறயா? பாருங்க ஐயா, வாங்குறீங்க. லட்சணமான புருஷன், மகராசியா இருமா. அல்லது வலது கால எடுத்து வச்சு என்னையா அது? மருமகன் தான் மாமனார் காலில் விடணும். மாமனார் எதுக்கு மருமகன் காலில் விடுறது? காரணமா தான். ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ ஐயோ. என்னாச்சுங்க, ஏன் இப்படி துடிக்கிறீங்க? உங்க அப்பா கட்டவர் மேல சுத்தி எடுத்து அடிச்சுட்டான். அல்லடு இது எங்க பரம்பரை வழக்கம். கொலகார குடும்பம் நீங்க. முத புது மாப்பிள வீட்டுக்குள்ள வந்தா கட்ட விரல் மேல சுத்தியால அடிப்போம். நல்ல வேளை நானா, நான் கூட மறந்துட்டேன். ஏங்க, நம்ம 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும்னா இதெல்லாம் செய்யணுங்க. ஆமா, முதல் நாளே காரை புண்ணாக்கிட்டு அப்புறம் எப்படி நம்ம ஒற்றுமையா இருக்கிறது? ரா லோப்டா, நீ போடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். தம்பி கொஞ்சம் இப்படி வரீங்களா? நீங்க ஸ்டூடெண்ட் தானே? நீங்க பிடிக்கிறது சிகரெட் தானே? இது ஹாஸ்டல் தானே? நீங்க ஃபீஸ் கட்டியாச்சா? கட்டியாச்சு. எவ்வளவு கட்டினீங்க? 350 ரூபா. இந்தாங்க நீங்க கட்டின 350. மரியாதையா வெளியே போங்க. சார் நான் யூ ஆர் டிஸ்மிஸ். சார் நான் மூடிட்டு போறானா? வார்டன் அனுமந்தராவா கொக்கான்னு. இது உங்க எல்லாருக்கும் ஒரு பாடம். அண்டர்ஸ்டாண்ட்? மறுபடியும் அந்த பையன் இந்த ஹாஸ்டல் பக்கம் வரக்கூடாது. அவன் எதுக்கு திருப்பி வரான்? அவன் நம்ம காலேஜ்லயும் படிக்கல, ஹாஸ்டல்லையும் இல்ல. நம்ம ஸ்டூடெண்ட பார்க்க வந்த கெஸ்ட். சும்மா வந்த கையில துட்டு வர கொடுத்துருக்கீங்க, திருப்பி வருவானா? எனக்கு தெரியும். தெரிஞ்சு ஏமாந்தீங்க. என் காசு தான் ஏமாறுவேன். அதுக்காக நீ யார்? பிச்சைக்காரல சார், நம்ம காலேஜ் பத்தி டேஸ் கலர் சொன்னேன் சார். ஸ்டூடெண்டா? எதுக்கு இவ்வளவு பெரிய தாடி? அவன் காதல்ல தோல்வி அடைஞ்சான் சார். ஒன்ன மாதிரி ஆள் தான் நான் தேடிட்டு இருந்தேன். ஃபாலோ. சரி. ஒண்ணு இல்ல. தாடி யூ ஃபாலோ. இந்த ஆஞ்சநேயரை பார், உடம்ப எவ்வளவு கட்டுமஸ்தா வச்சிருக்காரு. நானும் அவர் பாதைத்தா பின்பற்றேன். இங்க பார், ஆஞ்சநேயரோட படத்தை பச்சை குத்தி வச்சிருக்கேன். நான் எந்த பொம்பளை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டேன். அவங்களே பார்த்தாலும் நான் பார்க்க மாட்டேன். ஒரு பொம்பளையோட முந்தானி லேசா ஒராசுனா கூட அதை பாவம் நினைக்கிறோம். என்னோட 25வது வயசுல நானும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை காதலிச்சேன். அவ என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். அன்னைக்கு இது எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இனிமே வாழ்ந்தா ஒரு கட்ட பிரம்மச்சாரியா தான் வாழணும்னு முடிவு பண்ணேன்டா. அழகான பொண்ணுங்களை நம்புறதை விட இந்த ஆஞ்சநேயரை நம்பு. இதே மாதிரி ஒரு படத்தை வாங்கி உன் ரூம்ல மாட்டு, தினமும் கற்பூரம் காட்டு. தப்பே இல்லப்பா. காலையில எழுந்துச்சு உடனே அது முகத்துல ஒரு தடவை முடி. உன்னை பிடிச்சிருந்த பீடை தாடி தருத்திர எல்லாம் ஒழுங்கி. உனக்கு சந்தேகம் வரும்போது இந்த படத்தை ஒரு தடவை மனசுல நினைச்சுப்பா, நீ தெம்பாகிடுவ. இந்த படத்தை அவ்வளவு அலட்சியமா நினைக்காதப்பா. தூங்கும் போது தலைக்கடியில் வச்சு படுத்தேன்னா உனக்கு கெட்ட கனவே வராது. மிஸ்டர் அனந்தராவ், வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? பிரின்சிபல் சார், தயவு செய்து அப்படி எல்லாம் பேசாதீங்க சார். நீங்க கல்யாணம் ஆனவர், அதனால அந்த படத்தோட மகிமை உங்களுக்கு தெரியல. இட் இஸ் டூ மச் மிஸ்டர் அனந்தராவ். தப்பே இல்ல சார், கல்யாணம் ஆனவங்க கூட அந்த படத்தை வச்சுக்கலாம். இந்த படத்தையா? என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா நான் வீட்டை விட்டு வெளியே தட்டுருவாயா? அப்படி என்ன சார் இந்த படத்துல குறை? என்ன குறையா? உடம்புல துணியே இல்லையா, அதான் குறை. என்னது துணியே இல்லையா? சார் நான் சொன்னது இந்த படத்தை இல்ல சார். போய் சொல்லாதீங்க. ஒழுங்கா இருக்க ஸ்டூடெண்ட்ஸை கெடுத்துறாதீங்க. இன்னொரு வாட்டி இந்த படத்தை நான் ரூம்ல பார்க்க கூடாது. அப்படி ஏதாவது பார்த்தேன்னா you will be suspended. Understand? எஸ் சார். நீங்க போங்க சார். பம் பம். அவசரப்படாத, நான் ஒன்னும் சொல்லி போயில, சும்மா பார்த்தேன்.
டேய், என்னடா படம் இது? பாவம் ஏதோ ஏழை பொண்ணு கட்டிக்க துணி இல்லாம கிழிச்சு போன ட்ரவுசரை போட்டு நிக்கிறா. இத போய் பிரேம் போட்டு பாக்குறீங்களே, என்ன ரசனடா உங்க ரசனை? சார் உங்க ஏழை பொண்ணு சார், இதான் சார் சமந்தா பாக்ஸ். என்ன பாக்ஸ்? பாக்ஸ்ல சார் பாக்ஸ். ஏதோ ஒரு எஸ். இந்த படத்தை மாட்டுது யாரு? இவனா சார்? சார் சார் நான் இல்ல சார். டேய், உண்மையை சொல்லலனா சோறு கட்டு. சார் உங்க பிரின்சிபால்ட்ட மாட்டிக்கணும் தான் சார் சேலஞ்ச் போட்டான். டேய், சேலஞ்ச் பண்றதே உன் பொழப்பா போச்சு. நேத்து அப்படித்தான் ஒரு பையன் கிட்ட 2வது மாடியில இருந்து குதிக்கிறேன்னு சேலஞ்ச் போட்டு நீ வைக்க போறதுல குதிச்சுட்டு அவன் தரையில குதிச்சு கையை கால ஒடிச்சிட்டு ஹாஸ்பிடல்ல படுத்திருக்கான். ஏதாவது ஒரு நாய் போச்சுன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு யாரா பதில் சொல்றது? நீ என்ன பிரின்சிபல்ட்ட மாட்டி விட்டே இல்ல, அதே மாதிரி ஒன்ன உங்க அம்மா கிட்ட மாட்டி விடுறேன். சார் அது வந்து போடா.